ஃப்ரெண்ட்ஸ், சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இவி வெஹிக்கல்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கம்பஷன் என்ஜினில் வெஹிக்கல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இவி மாடல்ஸையும் வெளியிட்டு வராங்க. பட் நம்ம 15 வருஷத்துக்கு முன்னாடியே இவி பிராண்டை உருவாக்கி இவி ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டினுடைய ஷோரூமுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த பிராண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆம்பியர் தான். இந்த வீடியோவில் நம்ம ஆம்பியர் ஸ்கூட்டர்ஸில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அதனுடைய ரேஞ்சு, ஃபீச்சரு, மெயின்டெனன்ஸ், ப்ரைஸ் எல்லாத்தையுமே வந்து ஹானஸ்டாகவும் சிம்பிளாகவும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம ஷோரூமில் இருக்கிறோம், மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கூட ஆம்பியர் ஷோரூமில் கஸ்டமர் அட்வைசர் இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேருங்க மேடம்? சௌமியா சார், கஸ்டமர் அட்வைசராக இருக்கேன். ஓகே, இப்போ ஆம்பியர் பிராண்டை பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம ஆம்பியர் பார்த்தீங்க அப்படின்னா கிரீவ்ஸோட டைப். கிரீவ்ஸ் யாருன்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா கிரீவ்ஸ் காட்டன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஆட்டோவில் இன்ஜின் சப்ளை பண்ணுறவங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 166 வருஷமாக எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்காங்க. அவங்களோட டைப் ஆம்பியர். நம்ம தான் வந்து 17 வருஷமாக எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கோம் சார். ஓன் ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா சார் 9 இயர்ஸாக நடத்திட்டு வராரு சார். ஓகே மேடம். இப்போ நம்மளுடைய ஷோரூம் வந்து சேலம்ல எங்கே இருக்குது சார்? நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா சேலம் கொல்லாம்பட்டி பைபாஸில் பெங்களூர் போடுற ரோட்டில் நெக்ஸ்டா கார் ஷோரூமுக்கு பக்கத்துலேயே இருக்குது சார். சரி, ஓகே மேடம். இப்போ ஆம்பியரில் வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குது சார்? ஆம்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னஸ் நியோ இருக்குது, நெக்ஸஸ் இருக்குது. நெக்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியன்ட் இருக்குது. இஎக்ஸ் ஒன்று இருக்குது, எஸ்டி ஒன்று இருக்குது. டோட்டலாக மாடல்ஸ்னு பார்க்குறப்ப 2 மாடல் தான் சார். நம்ம ஃபர்ஸ்ட் எந்த மாடல் பார்க்கலாம்? மேக்னஸ் நியோ பார்த்துக்கலாம் சார். இப்போ நீங்கள் வந்து மேக்னஸ் நியோ மாடல். எஸ் சார். இப்போ இதுதான் நம்ம சார், இதுதான் மேக்னஸ் நியோ மாடல். இதில் கலர் பார்த்தீங்க அப்படின்னா 5 கலர் இருக்குது. இங்கே இருக்க 5 கலருமே இருக்குது. இதில் டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 65 வரையும் போகும். லோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 வரையும் போகும். மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 80 to 90. இது வந்து 2.3 கிலோவாட் சார். 2.3 கிலோவாட். மோட்டரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.4 கிலோவாட் சார். சார்ஜிங் டைம் 4 to 5 hours சார். லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி. ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப அட்வான்ஸ்டு பேட்டரி. லைஃப் சைக்கிள் நம்மளதுல அதிகம் வரக்கூடியது. நம்ம ஆம்பியர் மட்டும்தான் எல்எஃப்இ பேட்டரி ஃபர்ஸ்ட் யூஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு வாரண்டி இருக்குங்களா மேடம்? கண்டிப்பா சார். இது பாத்தீங்க வாரண்டி பாத்தீங்கன்னா பேட்டரிக்கு மட்டும் 5 வருஷம் 70,000 கிலோமீட்டர் கொடுக்குறோம். மோட்டர் கண்ட்ரோலர் சார்ஜருக்கு 3 வருஷம் 30,000 கிலோமீட்டர் கொடுக்குறோம் சார். சரி, இப்போ இது சார்ஜர் அப்படிங்கிறப்ப சார்ஜிங் வந்து நம்ம வீட்டில் போகிறதுக்கான அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துருக்கீங்களா? எஸ் சார். 16 ஆம்ஸ் பிளாக்ல நீங்க நார்மலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பேட்டரி ரிமூவ் பண்ணியும் சார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் உண்டு. பேட்டரியை கழட்டி நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். அது எப்படி ரிமூவ் பண்றது அது காமிக்கிறீங்களா? கட்டுறது. இப்போ க்ளோஸ் ஓபன் பண்ணிட்டு சார்ஜர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் சார்ஜரா வந்துடும். உங்களுக்கு சார்ஜருக்கு வந்து நீங்க பெரிய ஸ்பேஸ் தேவைப்படாது. ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தா கூட போதும். அது மூலியமா நீங்க சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் சார். 16 ஆம்ஸ் பிளாக். 16 ஆம்ஸ். இப்போ நம்ம பேட்டரி ரிமூவ் பண்றோம்னா பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா இது மூலியமா ரிமூவ் பண்ணிக்கலாம் சார். இப்போ பாத்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் இந்த ஸ்க்ரூ இருக்கு. இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு கிளாம்பை கழட்டி இந்த கிளிப்பை கழட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம கையிலே எடுத்துக்கலாம். ஏன் இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, உங்களால சார்ஜ் போட முடியல, இல்ல ஒயர் ப்ராப்ளம், கனெக்ஷன் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். அதே மாதிரி இல்ல இந்த ஆப்ஷன் தேவையில்ல அப்படின்னா நீங்க டைரக்டா வண்டியிலயும் போட்டுக்கலாம் சார். இதுல பூட்ஸ் எவ்வளவு நம்ம ஸ்பேஸ் இருக்கு? பூட்ஸ் வந்து எக்ஸல் டைப்ல இருக்கும் சார். இதெல்லாம் நம்ம ஒரு ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு இருக்கு. ஆஃப் ஹெல்மெட் வச்சு நீங்க எக்ஸ்ட்ரா திங்ஸ் சார்ஜர் இந்த மாதிரி வேற ஏதாவது திங்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம் சார். முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சார்ஜர் போட்டுக்கலாம். ஓகே. இந்த இடத்துல ஸ்பேஸ் பெருசா இருக்கு இல்லீங்களா மேடம்? எஸ் சார். நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். இது எதுக்காக மேடம்? சார், அது சேஸ் பிரிண்ட் சார். சேஸ் நம்பருக்காக. சேஸ் நம்பர் நீங்க உங்க வண்டி நம்பர் தெரிஞ்சுக்கணுமா, அதை ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். இந்த ஸ்பேஸ் நம்பர் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க போன் சார்ஜர் போட்டுக்கலாம் சார். மொபைல் சார்ஜ் போட்டு நீங்க யூஎஸ்பி டேட்டா கேபிள் வச்சு நீங்க சார்ஜர்ஸ் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷனுக்காக. சரி, இங்க ஒரு ஹூக் கொடுத்திருக்காங்க. நீங்க ஏதாவது பேக் இந்த மாதிரி ஏதாவது நீங்க மாட்டிக்கலாம் சார். இப்போ இது கனெக்டிவிட்டின்னு பார்க்குறப்ப இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் சார்? இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டி ஆன் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோ மோடுங்கிறது ஈகோ மோடு சார். 53% சார்ஜ் இருக்குது. நீங்கள் 2 டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா 45 கிலோமீட்டர் வரையும் போகலாம். அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பவரில் போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 53% இருக்குது, 37 கிலோமீட்டர் வரையும் போகலாம். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார். வேற நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி ஆப்ஷன் ஏதாவது? சார், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதுவரை இல்லை. ஆனால் இதுக்கு மேலே வரும்னு சொல்லி ஆம்பியர்ல சொல்லியிருக்காங்க சார். சரி, இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இதெல்லாம் என்னென்ன கண்ட்ரோல்ஸ்? சார், இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் மோட் ஆப்ஷன். 1 டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3 to 4 பாயிண்ட் வேகத்தில்
ரிவர்ஸ் போகும். ஏன் இந்த 3 to 4 பாயிண்ட் வேகத்துல ரிவர்ஸ் போகும்னா நீங்க சேஃப்டிக்காக, நீங்க ரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேகமா பின்னாடி போக கூடாது இல்லைங்களா, அதனால வந்து அந்த ஸ்லோ ஸ்பீட் கொடுத்துருக்காங்க கண்ட்ரோலுக்காக. இது பாத்தீங்க அப்படின்னா ஆன் ஆஃப், ஐ பீம் லோ பீம். இது இண்டிகேட்டர் சார், லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர். இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு பிரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எவ்வளோ வருது சார்? 80,999 ரூபா சார். 80,999 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேம் இப்போ இந்த வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா ஒரு குறைஞ்ச முன்பணம் எவ்வளோ தேவைப்படும் மேடம்? நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கு அப்படின்னா சார் நம்ம கஸ்டமரோட ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்ப்போம். எந்த ஃபினான்ஸில் போடுறாங்களோ அந்த ஃபினான்ஸை பொறுத்து செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிவிட்டு அவங்க சிபில் என்ன பேஸ் பண்ணி சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு 10 ரூபா 15 ரூபாயிலே இன்ஷியல் அமௌண்ட் கட்டலாம் சார். அந்த மாதிரி 10 to 15,000 பண்ணிக்கலாம் சார். இப்போ நம்ம வெஹிக்கிள் எடுக்கிறப்ப எப்படி இருக்குங்களோ எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் இதில் என்னென்ன தராங்க சார்? எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பம்பர், நிக்கல் பம்பர் வந்துடும். லேடிஸ் ஹேண்டில், ஃபுட் ரெஸ்ட், மேட்டு, ஹெல்மெட் எல்லாமே வந்துடும் சார். இதில் இன்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஸ்டாண்ட் சென்சார் வந்துடும் உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு 100% சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு சில பைக்கில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஸ்டாண்ட் போட்டிருப்பாங்க, ஆனால் வண்டி மூவ் பண்ணிடுவாங்க தெரியாமல். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். அதுக்காகவே நம்ம சைடு ஸ்டாண்ட் சென்சார் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து வேற சில பிராண்ட்ஸும் ஈவி சேல் பண்ணுறாங்க மேடம். இப்போ அப்படி இருக்கப்போ நம்மளுக்கும் ஆம்பியருக்கும் என்ன வித்தியாசம் சார்? நம்ம ஆம்பியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்தவங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா LFP பேட்டரி, லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி. நம்ம ஆரம்பத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறதுனால எல்லா பேட்டரியும் யூஸ் பண்ணிட்டு இதுதான் கஸ்டமருக்கு நல்லா சாட்டிஸ்ஃபையான பேட்டரி, ரொம்ப சேஃப்டியான பேட்டரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நம்ம LFP பேட்டரி, லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதனால என்னென்ன அட்வான்டேஜ் சார்? லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 2000 லைஃப் சைக்கிள் வரையும் வரும். உங்களுக்கு லைஃப் அதிகமாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த LFP பேட்டரியில் உங்களுக்கு 5 வருஷம் 70,000 கிலோமீட்டர் யாரும் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் சார். இப்போ இந்த ஃபயர் ஆகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆம்பியரில் எப்படி சார்? அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இது வரையுமே வந்தது சார். சில பிராண்ட்ஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம பிராண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சார் 9 இயர்ஸாக நடத்தி வராரு. அதே மாதிரி ஆம்பியர் 17 வருஷமா இருக்காங்க சார். அதனால எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. சரி மேடம், இவ்வளோ நாள் வந்து நம்ம நியோ மாடல் பற்றி பார்த்தோம். இதுக்கு அடுத்தபடியாக எந்த மாடல் பார்க்கலாம்? நெக்ஸஸ் பார்க்கலாம் சார். நம்ம கூட இருக்கிற இந்த 2வது மாடல் பற்றி சொல்லுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டாப் அண்ட் வேரியன்ட் சார். டாப் அண்ட் மாடல் இதை பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸஸ் EX, நெக்ஸஸ் ST 2 வேரியன்ட் இருக்கு. நெக்ஸஸ் EX பார்த்தீங்க அப்படின்னா நான் டச் யூஸ்டு, நெக்ஸஸ் ST பார்த்தீங்கன்னா டச் யூஸ்டு சார். வெஹிக்கிளை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். ஒன்று வந்து ஸ்கிரீன் டச் ஸ்கிரீன் வரும். எஸ் சார். டச் இல்லாமல், இன்னொன்று வந்து டச் இல்லாமல் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்த வேரியன்ட்லேருந்து இந்த லுக் வைஸ் இது எந்த அளவுக்கு மாறுது சார்? இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரூபிள் டைப்ல இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ போல்ட் கூட வெளியவே தெரியாது, மேட்டு கிட்ட மட்டும் தான் தெரியும். மற்றபடி உங்களுக்கு லுக் வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செமையா இருக்கும் சார். அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பறவை ஷேப்ல வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா இங்க சென்னை ராணிப்பேட்டை தான். முழுக்க இந்தியா மேடுங்கிறதுனால உங்களுக்கு வண்டி வந்து 100% சேஃப்டியா இருக்கும். எனி ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிளா கிடைக்கும் சார். இப்போ இதுல இருக்க பேட்டரி பேக்கேஜ், இதோட ரேஞ்ச் இதெல்லாம் எப்படி இருக்கு சார்? இது பேட்டரி பேக்கேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா 3 கிலோவாட் பேட்டரியோட கெப்பாசிட்டி, மோட்டரோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 4 கிலோவாட் சார். இது சார்ஜிங் டைம் ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜிங், 3.5 மணி நேரத்துலயே நம்மளுக்கு சார்ஜ் ஃபுல் ஆயிரும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னீங்கன்னா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணி நம்ம 3.5 மணி நேரம் சார்ஜ் யாருமே கொடுக்கறதில்ல, நம்ம அந்த அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த பேட்டரி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிலாம் சார்ஜ் பண்ற மாதிரி இருந்துச்சு. இது எப்படி சார்? இது வந்து போர்ட்டபிள் தான், ரிமூவ் பண்ண முடியாது. பேட்டரியை ரிமூவ் பண்ண முடியாது. இதுல ஆப்ஷன் தான். ஓகே மேம், இதுல ஸ்பேஸ்ல பூட் ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்கு சார்? இது பூட் ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா XXL வந்துரும். ஓகே மேம். இங்க சேஸ் நம்பர் வந்துரு சார். அந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தது, இதுக்கு சேஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா XXL வந்துரும். உங்களுக்கு ஒரு ஃபுல் ஹெல்மெட், நீங்க ஏதாவது திங்ஸ் நீங்க வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏரியால என்ன இருக்கு சார்? இதுதான் வந்து பேட்டரி இருக்க ஏரியா. பேட்டரி இங்க தான் இருக்கும் உங்களுக்கு. சார்ஜிங் பாயிண்ட் எங்க இருக்கு? சார்ஜிங் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க முன்னாடி இருக்கு சார். இங்க முன்னாடி இருக்கு சார். ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? 3.5 hours சார். 0ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 100 ஆகிறதுக்கு 3.5 hoursல சார்ஜ் ஃபுல் ஆயிரும். இப்போ ஒன்ஸ் நம்ம இது சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல மோட்ஸ் இருக்கா மேடம்? கண்டிப்பா சார். அத பத்தி சொல்லுங்க சார். வண்டி ஆன் பண்ணிட்டு நீங்க எப்பயும் போல இது பிரேக்கிங் டைப்ல கொடுத்துருக்கிறதுனால நம்ம பிரேக் அப்ளை பண்ணிட்டு
கொடுத்தோம் அப்படின்னா இங்க ரெடின்னு வந்துரும். ஓகே. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஈகோ மோடு, ஈங்கிறது ஈகோ மோடுன்னு சொல்லுவாங்க சார். இப்போ 57% இருக்கு, 53 கிலோமீட்டர் வரையும் போகலாம் அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து மோடு சேஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த எம் ஆப்ஷன், இந்த எம்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சிட்டிக்கு மாறும். இப்போ 57% இருக்கு, 41 கிலோமீட்டர் வரையும் போகலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பவர் ஆப்ஷன், 57% இருக்கு, 34 கிலோமீட்டர் வரையும் போகலாம் அப்படிங்கறத நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார், கால்குலேட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் மோட் ஆப்ஷன் இருக்கு. ரிவர்ஸ் மோட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்ல வந்து ரிவர்ஸ் பேக் போகும். அதே மாதிரி நம்ம இதுல மெயினா பாத்தீங்கன்னா கார்ல கொடுத்துருக்க மாதிரியே பார்க்கிங் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார். உங்களுக்கு 2 சைடுமே லைட் எரியும், அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் என்னன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் இண்டிகேட்டர், லெஃப்ட் ஹேண்ட் இண்டிகேட்டர் தனித்தனியா செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க சார். உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா நீங்க இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இந்த சைடு வேணும் அப்படின்னா நீங்க இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீன்ல நம்ம வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் சார்? இதுல பாத்தீங்கன்னா டச் யூஸ்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாடல் தான் இது. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங் பேஜ். செட்டிங்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் நம்பர், லைசன்ஸ் நம்பர், ஆர்சி நம்பர் எல்லாமே நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இந்த ஆப்ஷன் உண்டு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் சார், ப்ளூடூத் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. இதுல ப்ளூடூத் மூலமா நம்ம என்னென்ன போனோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் சார்? ப்ளூடூத்ல பாத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் நீங்க ஹெட்செட் கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா நோட்டிபிகேஷனா இங்க டிஸ்பிளேல தெரிஞ்சிடும். அதே மாதிரி சாங்ஸ் கேட்டுக்கலாம், சாங்ஸ் மாத்திக்கலாம், சாங்ஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். கால் யாராவது பண்றாங்க அப்படின்னா நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் சார், கட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எல்லாமே அவைலபிளா இருக்கு சார். ஓகே மேடம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல்ல இந்த இந்த ஸ்கிரீனை வந்து நம்ம இந்த மாதிரியான பர்பஸ் ஈகோ மோடு, சிட்டி மோட்லாம் சொல்லிக்கலாம், அது அதுல இருக்கா மேடம்? முன்னாடி பார்த்த மாடல்ல அதுல பாத்தீங்க அப்படின்னா அதுல 2 மோடு மட்டும் தான் சார் இருக்கு. நம்மள இதுல பாத்தீங்கன்னா 5 மோடு இருக்கு. ஈகோ மோடு, சிட்டி மோடு, பவர் மோடு, லிம் ஹோம் மோடுன்னு சொல்லுவாங்க சார். இது மெயினான பாயிண்ட். லிம் ஹோம் மோட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வந்து 15% தான் இருக்கு. ஆனா நீங்க ஒரு சிட்டி ஸ்பீடுக்கோ இல்ல ஒரு பவர் ஸ்பீடுக்கோ போகணும்னு ட்ரை பண்றீங்க, ஆனா வந்து அது போக முடியாது. இப்ப நீங்க வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டீங்க அப்படின்னா சேஃப்டியா போயிடலாம். இல்ல கொஞ்சம் தூரமா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஸ்பீடா போகும்போது உங்களுக்கு சார்ஜிங் லெவல் குறையும், ரேஞ்ச் கம்மியாகும். அதனால வந்து லிம் ஹோம் மோட் கொடுத்துருக்காங்க. அந்த லிம் ஹோம் மோட் எதுக்காக அப்படின்னா 45% மேல போகாது. 15% சார்ஜ் இருக்கும்போது உங்களுக்கு 45% மேல வேகம் போகாது. அந்த ஆப்ஷனுக்காக சேஃப்டியா கொடுத்துருக்கோம் சார். இப்போ இதுல ஈகோ மோட்லயே நம்ம ஃபுல்லா ரன் பண்றோம்னா எவ்வளவு கிலோமீட்டர் கிடைக்கும்? பவர் மோட் யூஸ் பண்ணா சார் ஈக்குவலா போகும்போது உங்களுக்கு 100 to 110 வரையுமே மைலேஜ் கிடைக்கும் சார். பவர்ல போகும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 to 80 வரையும் மைலேஜ் கிடைக்கும் சார். இதோட சார்ஜர் பத்தி சார் இது சார்ஜர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.5 hours சார்ஜர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா சார், அதுதான் ஸ்மார்ட் சார்ஜர் தான். இதுவும் 16 amps பிளக்ல தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. சார்ஜர் பிளக் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது அதோட கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ஏன்னா இது பேட்டரி கெப்பாசிட்டி 3 kW, அதே மாதிரி சார்ஜிங் 3.5 hours கொடுத்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஹெவியா கொடுத்துருக்கோம் சார். நம்ம இவ்வளவு நேரம் வந்து நம்ம நெக்ஸஸ்ல இருக்கிற எஸ்டி மாடல் பார்த்தோம். இப்போ இது இல்லாம இன்னொரு மாடல் இருக்கதா சொன்னீங்க, அதுல வந்து நமக்கு இந்த மாதிரி டச் ஸ்கிரீன் இருக்காது இல்லைங்களா? டச் யூஸ் ஆகாது, ப்ளூடூத் ஆப்ஷன், நேவிகேஷன் ஆப்ஷன் எதுவும் வராது, நார்மல். சரி, ஓகே. இப்போ இந்த வேரியன்ட்னுடைய பிரைஸ் எவ்வளவு வருது மேடம்? அந்த வேரியன்ட்னுடைய பிரைஸ் எவ்வளவு சார்? இது பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,22,900 வரும். அது பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,12,900 வரும் சார். சரி, அது இல்லாம அது கூட நமக்கு ஆண்ட்ராய்டு ஃபர்ஸ்ட் வரும் இல்லைங்களா? எஸ் சார். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் நம்ம வந்து எக்ஸோரூம் பிரைஸை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். பட் ஆண்ட்ராய்டு பிரைஸ் அப்படிங்கிறது இதுல இருந்து கூடுதலா வரும். உங்களுக்கு மேலும் விவரங்கள் தேவை, ஆண்ட்ராய்டு பிரைஸ்லாம் தேவை அப்படின்னா ஷோரூமுடைய டீடைல்ஸ் வந்து ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி மேலும் விவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ இந்த வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னா ஒரு மினிமம் டவுன் பேமெண்ட் வந்து எவ்வளோ தேவை சார்? இது டவுன் பேமெண்ட் நம்ம கஸ்டமரோட ப்ரொஃபைல் செக் பண்ணுவோம். எந்த ஃபினான்ஸ் கேட்குறாங்களோ அந்த ஃபினான்ஸ் அவைலபிள் பண்ணி கொடுப்போம். அந்த ஃபினான்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்க ப்ரொஃபைலுக்கு செக் பண்ணி சிபில் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு 20 to 25, 30 கட்டுற மாதிரி வரும் சார். 20 to 30 கட்டுற மாதிரி வரும். 2 வேரியன்ட்டுக்குமே? எஸ் சார். இப்போ ப்ரைஸ் வைஸ் பார்க்குறப்ப இதுக்கு அதுக்கும் எவ்வளோ அந்த டிஃபரன்ஸ் இருக்கும்? ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வரும் சார். 10,000 இருக்குது. அந்த 10,000 தான் நமக்கு இந்த ஸ்க்ரீன் எஸ் சார். ஸ்க்ரீன் ஆப்ஷன், டச் யூஸ்டு, ப்ளூடூத் ஆப்ஷன், நேவிகேஷன் ஆப்ஷன், கூகுள் மேப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 10x10 நேவிகேஷன் ஆப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸஸ் மாடலில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சார்? நெக்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோவில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா கலடி கிரேன்னு சொல்லுவாங்க. இந்த கலரும், கிராஃபைட் பிளாக்கும், ஃபியூச்சர் ஸ்டீலும், லூனர் ஒயிட்டு, இந்தியன் ரெட், இந்த கலர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக நமக்கு 5 கலர்ஸ் அவைலபிள். எஸ் சார். நம்ம இப்போ கலர்ஸை பொறுத்து ஏதாவது ப்ரைஸ் மாறுபடுமா மேடம்? இல்லை எல்லாத்துக்கும் ஒரே ப்ரைஸ் தான் சார். இப்போ அந்த இயர் அண்ட் ஆஃபரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் மட்டும் நம்மளுக்கு 3 கலர் மட்டும் அவைலபிளாக இருக்குது சார். கலடி கிரேவும், கிராஃபைட் பிளாக்கும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் ஸ்டீல் கலரும் அவைலபிளாக இருக்குது சார். இப்போ EV
வெஹிக்கிள் வாங்குறாங்கனாலே அந்த சர்வீஸ் காஸ்ட் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் கம்மியாக இருக்கணும்னு சொல்லி தான் வாங்குறாங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய இவி பிராண்ட்ஸ் இருக்காங்க. அதே போல் இப்போ ஆம்பியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாம் எப்படி வரும் சார்? நம்மளது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் விடமே இருக்குலே ரொம்ப எல்லா ஈவியை விட நம்மளது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தான். இதில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸ், அப்புறம் செகண்ட் சர்வீஸ்லேருந்து போயிட்டு சர்வீஸ் சார். ஓகே மேடம். இப்போ நம்மளுக்கு சேலம்ல ஆம்பியர் இருக்குங்க மேடம். இப்போ சர்வீஸ் சென்டர் நம்மளுக்கு எங்கே இருக்குது சார்? நம்மளுக்கு சர்வீஸ் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா சேலத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில் சர்வீஸ் இருக்கு. நம்ம ஓன் ஷோரூமும் இங்கே தான், மெயின் டீலர் நம்ம தான், உள்ளே பேக் ஆஃபீஸ் சர்வீஸ் சென்டர் இருக்கு சார். சர்வீஸ் நம்மளுக்கு இங்கேயே அவைலபிளாக இருக்கு. சரி ஓகே மேடம். இப்போ பிரான்ச்சஸ்ன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு சேலத்தில் மட்டும் தான் இருக்குங்க மேடம் ஆம்பியர்? இல்லை சார், நாமக்கல் கரூர்லேயும் நம்ம ஷோரூம் இருக்கு. ஓகே. இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க நாமக்கல் கரூரில் அப்ரோச் பண்ணாலும் வெஹிக்கிள் எடுத்துக்கணும்? கண்டிப்பாக சார். இப்போ வந்து கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏனட் ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மந்த்லி ஆஃபரும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மந்த் எந்த கஸ்டமர் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டாகவே ரேட் ஃபைனல் ரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, மேடம் வந்து ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால் பண்ணி ஆஃபர் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க. மேம் இப்போ இந்த வீடியோ வந்து சேலம்லேருந்து தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. சேலம் தவிர்த்து வெவ்வேறு ஊர்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வேற ஊரில் இருக்கவங்க வந்து இங்கே வெஹிக்கிள் வாங்கினா வாங்கிக்க முடியுமா? கண்டிப்பாக சார். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி, சங்ககிரி, அது இல்லாமல் அரூர், இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம், இந்த மாதிரி ஏரியாவில் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் சார். இப்போ வெஹிக்கிள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சிரமமாக இருக்கும் மேடம். வெளியூரில் வாங்குறவங்க அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார். ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். பர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர்? கண்டிப்பாக சார். சரி மேடம், இவ்வளோ நேரம் வந்து உங்களோட டைமை கொடுத்து வியூவர்ஸுக்கு ரொம்ப நீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே சார். கஸ்டமருக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஆம்பியர் ஷோரூம் வந்துட்டு என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு ஆம்பியர் மாடல் பற்றின மேலும் விவரங்கள் தேவை அப்படின்னா சேலமில் இருக்கிற ஆம்பியர் ஷோரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கால் பண்ணி நீங்கள் மேலும் விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.